பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஜெபிப்பதற்கு கர்த்தர் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறாரா? நல்லவராக இருக்கிறார் என்று ஆண்டவரை துதிக்கணும். என்ன வாக்கு கொடுத்தார்? நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதாய். பயப்படுகிற செய்திகள் வரும், பயப்படுகிற சூழ்நிலைகள் உண்டாகும், பயப்படுகிற காரியங்கள் நம்மை வந்து தாக்குவதை போல் இருக்கும். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படுகிறபடி ஒன்றும் சம்பவிப்பதில்லை. ஏனென்றால் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். தினமும் சொல்லுங்கள், நீர் என் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்ற தைரியம். ஏன் ஆண்டவர் நம்மையெல்லாம் இணைத்திருக்கிறார்? பரலோகத்தின் தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் கடைசி கால எழுப்புதல், ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் வரப்போகிற உலகம் தழுவின எழுப்புதல். அதற்காக ஜெபிக்கத்தான் தேவன் நம்மை இன்றைக்கு ஒன்றிணைத்திருக்கிறார். அந்த ஜெபம் எங்கே ஆரம்பிக்கும், எப்படி பரவும்? ஜெபத்தினுடைய விளைவு என்ன என்றால், சபைகளில் தான் எழுப்புதல் ஆரம்பிக்கும். சபைகளில் தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் உண்டாகி சபைகள் மூலமாகத்தான் அந்த எழுப்புதல் தேசங்களிலே பரவி செல்லும். இதுதான் தேவனுடைய திட்டம். அதுக்கு தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியமும் கூட. அதனால தான் இன்றைக்கு திருச்சபைகளுக்காக ஜெபிப்பதற்கு முக்கியமான நாளாக நியமித்து உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. எதற்காக என்றால், இந்த எழுப்புதல் சபைகள் அதை பற்றி பேசுவதற்கு. ஏன் இன்றைக்கி சர்ச்சஸில் இந்த ஆராதனை நடத்த முடியல? ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் லாக்டவுன் போடப்பட்டிருக்கிறது? அதனுடைய காரியம் என்ன? அதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். இது அரசாங்கத்தினுடைய தவறுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அரசாங்கம் நம்மளை பாதுகாக்க அவங்க என்னென்ன செய்யணுமோ அதை செய்கிறார்கள். அதுக்கு பின்னால் இருப்பது நம்ம கண்கூடாய் பார்க்கிற அரசாங்கம் அல்ல, வேறொரு அரசாங்கம், சாத்தானுடைய ராஜ்யம் அதுக்கு பின்னால் செயல்படுகிறது. அதை அறிந்து ஜெபிப்பதற்காகத்தான் இந்த நாள் பிரத்யேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தெளிவாக நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டே ஜெபிக்க போகிறோம். எல்லா பாஸ்டர்மார்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், நீங்கள் தயவாக கவனித்து இந்த நாளில் குறிப்பாக இணைந்து ஜெபிக்கணும். கடந்த வாரத்தில் நம்ம ஸ்கூல்கள் திறக்கப்பட ஜெபித்தோம். இந்த நாளில் சபைகள் திறக்கப்படணும், ஆராதனைகள் விடுதலையோடு நடத்தப்பட நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்குத்தான் நாம் இன்றைக்கு எல்லோரும் கூடி இன்றைக்கு எல்லோரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். அதுக்காக ஆயத்தப்படுங்க. அவங்களுக்கு தெரிந்த ஊழியர்கள், அவங்களுக்கெல்லாம் பாஸ்டர்மார்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி ஜெபிக்க உற்சாகப்படுத்துங்க. இந்த நாள் நிகழ்ச்சியில் அதான் முக்கியமாக நடத்தப்பட போகிறது. உங்களுடைய வீடுகளிலே கர்த்தருடைய பிரசன்னம், நீங்கள் வாய் திறந்து பாடி ஆண்டவரை துதிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பி ஆட்கொள்ளும். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னம் ரொம்ப அவசியம். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறது, துதிக்கிறது, அதிகாலை எழும்பி துதிக்கிறது, குடும்ப ஜெபம் செய்வது. அந்த வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கணும், கர்த்தருடைய வல்லமை காணப்படணும். அது நம்மளை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அந்த பகுதி முழுவதிலும் இருளின் ஆதிக்கங்கள் ஒளிந்து போக கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மூலமாக உங்கள் பகுதியில் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சபைகள் அதுக்கு தான் நம்ம ஆராதனையில் கூடி வந்து ஆராதிப்பது. 100 பேர் கூடி வந்து ஒன்று போல் ஆராதிக்கும் போது பாருங்கள், 4 பேர் சேர்ந்து உங்கள் வீட்டுக்குள்ளே ஆராதிக்கும் போதே கர்த்தருடைய பிரசன்னை இறங்கும் போது, ஒரு 20 குடும்பம், 50 குடும்பம், 100 குடும்பம் ஒன்றா சேர்ந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இன்னும் பலமாக இறங்கும். அப்பொழுது கர்த்தருடைய வெளிச்சம் அந்த இடத்தில் வரும்போது உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில், நீங்கள் இருக்கிற பகுதியில் இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் ஒளியும், இருளின் வல்லமைகள் முடக்கப்படும், சாத்தானுடைய கிரியைகளும் வல்லமைகளும் முடக்கப்படும். அதை தடுக்க தான் பிசாசு பலமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். சபைகளை முடக்கிவிடும்படியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இதை அறிந்து தான் நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஜெபிக்கணும். இன்றைக்கு அதை குறித்து தெளிவாய் அறிந்து கொள்ளுவோம். அதற்கு முன்னால் முதலாவது நாம் சாட்சிகளை வாசித்த பிறகு உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தான் ஜெபிக்கணும். நீங்கள் எப்படி கேட்கணும், எப்படி ஜெபிக்கணும், அது இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ளணும் என்பதை இந்த சாட்சியை வாசிக்கும் போதே நீங்கள் அறிந்து கொள்வீங்க.
எங்கே இப்போ எப்படி பெற்றுக்கொள்வது? உங்கள் பக்கத்தில் தான் இயேசு இருக்கிறார். உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல இப்போ எங்கே உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து பங்கு பெற்று கொண்டு இருக்கிறீங்களோ அங்கே ஆண்டவர் இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இயேசுவேன்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடும்போது ஆண்டவருடைய தொடுதலை உணர்வீங்க, வல்லமையை உணர்வீங்க, அற்புதம் நடப்பதை உணர்வீர்கள். அதற்கு ஏராளமான சாட்சிகள் இருந்தாலும் சில சாட்சிகளை நான் இப்பொழுது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பாருங்கள், சகோதரர் வின்சென்ட் திருவள்ளூரிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் சிறு வயதிலேயே பள்ளிக்கு போகாமல் வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டேன். தவறான நண்பர்கள் மூலமாக குடிக்கவும் கற்றுக்கொண்டேன். என் கையில் எப்பொழுதும் பணம் இருக்கும். பாக்கெட்டில் மதுபான பாட்டிலும் இருக்கும். திருமணமும் ஆனது. நான் மாறவில்லை. என் மனைவி இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவள். என் மனைவியின் கட்டாயத்திற்காக ஆலயத்திற்கு சென்றாலும் குடித்து போதையுடன் தான் போயிருக்கிறேன். சில நேரம் வீட்டில் வைத்தே மதுபானம் குடித்தேன். என் மனைவி எனக்காக தினமும் அழுது ஜெபம் செய்வாள். நான் குடிப்பதற்காக என் மனைவி என்னிடத்தில் ஒரு நாளும் சண்டை போட்டது இல்லை. என்னை சண்டை போட்டதில்லை, ஜெபம் செய்வாங்க கண்ணீரோடு கணவருடைய ரட்சிப்புக்காக. பாருங்கள், நீங்கள் வந்து கணவர் குடிக்கிறாரு, பீடி சிகரெட் புகைக்கிறாருன்னு சண்டை போடாதுங்க. வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு ஒரு மனிதனை மாற்றவே முடியாது. ஆனால் நீங்கள் உங்களோட அமைதியிலுள்ள உங்களுடைய சாட்சியான வாழ்க்கையும் கண்ணீரின் ஜெபமும் கணவராக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மாற்றத்தை கொண்டு வரும். அதான் இந்த சாட்சி. பாருங்கள், நான் குடிப்பதற்காக என் மனைவி என்னிடத்தில் ஒரு நாளும் சண்டை போட்டது இல்லை. ஓரிடங்கு நாட்களில் ஆரம்பிக்கப்பட்ட ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை என் மனைவி பார்க்க ஆரம்பித்தாள். ஜெப நிகழ்ச்சியை பார்க்க என்னையும் கூப்பிடுவாள். நானும் போதையோடு உட்கார்ந்து நிகழ்ச்சியை பார்த்தேன். நிகழ்ச்சி முடித்த பின்பும் குடித்துவிட்டு நான் படுக்க போய்விடுவேன். 2021 வருடத்தில் எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. விபத்து நடந்த வாரத்தின் சனிக்கிழமை நேரலை ஜெபத்தில் விசேஷமாக குடியிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் அற்புத சுகத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்தீர்கள். நானும் உங்களோடு இணைந்து என்னை மனதார ஒப்பு கொடுத்து, இயேசுவே என்னை மன்னியும், எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி ஜெபித்தேன். இல்லை, இதுவரைக்கும் உணர்வே இல்லை. அப்போ அந்த குடி மதுபானம் இதிலே வாழ்க்கை போகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து ஒரு நாள், அதனால் ஒரே நாளில் சில சமயம் சில தொடப்பட மாட்டாங்க. பெற்றோர் அவங்க மனைவிமார் சோர்ந்து போகாதுங்க. தொடர்ந்து அவங்களை பார்க்க உற்சாகப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் வந்து பாருப்பா, இந்த சாட்சிகளையாவது கேட்டு ஜெபம் பண்ணிட்டு போன உற்சாகப்படுத்துங்க. ஒரு நாள் ஆண்டவர் தொடுவார். பாருங்கள், ஒரு நாளில் உணர்த்தின போது மனம் திரும்பி தன்னை ஒப்பு கொடுத்தார். மன்னியும், என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று ஜெபித்தேன். அப்பொழுது அந்த ஜெப நேரத்தில் என்னிடம் இருந்து ஒரு ஆவி வெளியேறியதை நான் உணர்ந்தேன். அந்த சகோதரர் சொல்கிறார், அவருடைய அந்த ஜெபிக்க ஒப்பு கொடுத்த உடனே அவருக்குள்ளேருந்து ஒரு ஆவி வெளியேறினது. பாருங்கள், அதன் பிறகு எனக்கு குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே வரவில்லை. அப்போ அவர் குடிக்க வச்சது என்னது? அந்த குடிவெறியின் ஆவி. ஒரு மனிதன் பாவம் செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கும்போது ஆரம்பத்திலே பிசாசு உள்ளே நுழைந்தராது. நம்ம தான் ஒப்பு கொடுக்குறோம். நம்முடைய கண்களின் இச்சை, மாம்ச இச்சையினால் பாவம் செய்ய அர்ப்பணிக்கும் போது, தொடர்ந்து அதை செய்ய அர்ப்பணிக்கும் போது சாத்தான் அதற்குள்ளே நுழைந்து நம்மை அடிமையாக்கி அந்த பாவத்துக்குள்ளே சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை குலைத்து அடிமைதனத்துக்குள் வைத்து விடுகிறான். அப்புறம் விடன்னு நினச்சவங்க உங்களால் விட முடியாது. அதான் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, ஏன் விட முடியல? அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆவி. அந்த ஆவி வெளியேறி போன உடனே பாருங்கள், அவருடைய உள்ளமே மாறிவிட்டது. இப்போ அந்த எண்ணமே வரவில்லை. 20 வருடமாக இருந்த பாவ பழக்கத்திலிருந்து இயேசு எனக்கு முழுமையான விடுதலை கொடுத்தார். இதான் யோவான் 8:36 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அது அவர் கொடுக்குற விடுதலை மெய்யான விடுதலை. பாருங்கள், ஒரே நாள் ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் தொடுகிறார் விடுதலை. இதுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை அற்புதமான விடுதலை. அது ஒரு ஆச்சரியமான விடுதலை. இன்றைக்கு மதுபானம், போதை வஸ்துகள், சூதாட்டம், ஏதோ ஒரு பாவ பழக்கம், தவறான தொடர்புகள், விட முடியல. அது என்னை அகப்பட்டு கொண்டு என்ன பண்ணுன்னு தெரியல. ஒன்றும் செய்ய வேண்டாம். இயேசுவே, நான் பாவின்றதை உணர்கிறேன். நீங்கள் தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்பதை விசுவாசிக்கிறேன். எனக்காக சிலுவையில் நீங்கள் ரத்த சிந்தி என் பாவத்தில் சுமந்து முடிச்சிட்டீங்க.
அதனால் உங்களுடைய இரத்தத்தின் வல்லமையினால் எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவ்வளோதான். விசுவாசத்தோடு சிம்பிள் ப்ரேயர் உங்களுக்குள்ள பெரிய விடுதலை கொண்டு வரும். பாருங்கள், முழுமையான விடுதலை. என் வாழ்க்கையில் வேதம் வாசித்து ஜெபமே நான் செய்தது இல்லை. ஆனால் இப்பொழுது காலையிலும் இரவிலும் தேசத்திற்காக 2 மணி நேரத்திற்கு மேலாக ஜெபிக்கிறேன். எங்கேருந்து எங்கே மாத்திரத்தில் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் ஆக்கப்படுதல். ஒரு குடிகாரன் குடிக்காமல் இருக்க முடியும். எப்பவும் போதையில் இருக்கிற ஒரு மனிதன் இப்போ எப்படி மாற 2 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிக்கிறது தான் எழுப்புதல். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே எழுப்புதல் ஆவியானவர் உண்டாக்கும் போது மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம். பாவத்தில் இந்த விடுதலை வெறும் விடுதலையோடு நின்று விடக்கூடாது. நிறைய ரட்சிக்கப்பட்டேன், பாவத்தை விடுதலை பெற்றுட்டேன்னு நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா மறுபடியும் அந்த பாவங்களை மேற்கொள்ள முடியும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், இயேசுவை பற்றி சொல்லணும். அப்போ தான் அந்த பரிசுத்த நிலைத்து நிற்கும், விடுதலை நிலைத்திருக்கும். அதனால தான் பாருங்கள், தினமும் பாருங்கள் 2 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிக்கிறாருங்க. குடிகாரனா நேற்றைக்கு வரைக்கும் குடிகாரனாக இருந்த ஒரு சகோதரர் இன்றைக்கி 2 மணி நேரம் என் இந்தியா ரட்சிக்கப்படணும், என்னை போல் குடிகாரங்களாம் ரட்சிக்கப்படணும்னு அவர் ஜெபிக்கிறார். எப்படிப்பட்ட மாற்றம் பார்த்தீங்களா? இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மாற்றம். அது மாதிரி தினமும் வேதத்தில் 20 அதிகாரம் வாசிக்கிறேன். தினம் 20 அதிகாரம் வாசிக்கிறாங்களாம். என்னை போல குடிக்கிற எனது நண்பர்களிடம் எனது சாட்சியை சொல்லி நான் மாறியதைப் போல அவர்களும் மாற ஜெபித்து வருகிறேன். பார்த்தீங்களா? முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை, அது உடனே தேசத்துக்காக ஜெபம், அப்புறம் வேதத்தை வாசிப்பு 20 அதிகாரம் தினம் வாசிக்கிறது. அடுத்தது தன் நண்பர்கள் இயேசுவை சொல்லுவது. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சும்மாவே இருக்கிறதல்ல, மற்றவங்களுக்கு சொல்லணும், எனக்கு இயேசு சமாதானம் கொடுத்தார், உங்களுக்கு தருவார். எனக்கு இயேசு விடுதலை கொடுத்தார், உங்களுக்கு தருவார். அந்த செய்தியை சொல்லி அவங்களுக்காக. இந்த சகோதரனை பாருங்களேன், எங்கேருந்து எங்கே மாற்றி இருக்கிறார். நான் மாறியதைப் போல அவர்களும் மாற ஜெபித்து வருகிறேன். என்னை ஒரு நல்ல கிறிஸ்தவ மனிதனாகிய மாற்றிய இயேசுவுக்கு நன்றி. அன்பு சார் வின்சென்ட் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்து கூறுகிறோம். அவருடைய மனைவிக்கு விசேஷமாய் வாழ்த்து கூறுகிறோம். உங்களுடைய பொறுமை, உங்களுடைய சாந்தம், உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் உங்களுடைய கணவருக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் இந்த சகோதரரை குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் பார்க்க வைத்திருக்கிறார். இல்லைங்க, நான் 40 வருஷம் குடிகாரங்க, என்னை மாற்ற முடியாதுங்க அப்படி சொல்கிறீங்களா? இயேசுவால் மாற்ற முடியாத குடிகாரன் யாரும் கிடையாது. இயேசுவால் மன்னிக்க முடியாத பாவம் என்றும் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியாத பாவத்தின் வல்லமை என்றும் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. நீங்கள் இயேசுவை விசுவாசித்து நோக்கி பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி ஜெரின் திருப்பூரில் இருந்து எழுதியிருக்கிறாங்க. இதை நல்லா கவனிங்க. எனக்கு 10 வருஷ வியாதிங்க, 15 வருஷ வியாதிங்க சுகமாகுமா? இந்த சாட்சியை நீங்கள் வாசிக்கிற, நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு விசுவாசம் வந்துவிடும். என்னுடைய 3 வயதில் இருந்தே எனக்கு வீசிங் பிரச்சனை. கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் சுவாசிக்க கஷ்டப்படுவேன். பொதுவாக வீசிங்னா குளிர்காலம் வந்தால் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லுவோம். இவங்க 2 காலத்திலே, கோடை காலம் குளிர்காலத்திலும் சுவாசிக்க கஷ்டப்படுவேன். ஆசையாக இருக்கிறது என்று என்னால் குளிர்ந்த உணவுப் பொருட்களை, பழங்களை கூட சாப்பிட முடியாது. இந்த வியாதியோடு தான் என் பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடித்தேன். எப்பொழுதும் என் கையில் இன்ஹேலர் கருவி வைத்திருப்பேன். சுவாசிக்க கஷ்டப்படும் போதெல்லாம் வாயை திறந்து மருந்தை அடித்து கொள்ளுவேன். 3 வயசுலேருந்து யோசித்து பாருங்கள். 3 வயசுலேருந்து எவ்வளோ நிலைமை. மருத்துவ தீர்வே இல்லாத இந்த வியாதிக்கு வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இன்ஹேலரை பயன்படுத்துங்க, அந்த நேரம் ரிலீஃப் இருக்கும், சுகமாகாது, அவ்வளோதான் லைஃப் லாங்க. சில வியாதி அப்படி சொல்கிறாங்கல்ல, சுகர் அப்படி தான், இந்த வியாதி அப்படி தான் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஆனால் இயேசுவால் தீர்க்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை. இயேசுவால் மன்னிக்க முடியாத பாவமும் இல்லை. இயேசுவால் தீர்க்க முடியாத வியாதியும் இல்லை. இதான் நீங்கள் கவனிங்க என்ன நடந்ததென்று. 22 வருடமாக இப்படியாக நான் கஷ்டப்பட்டேன். வீசிங், அந்த இழுப்பு அதிகமாகும் போது நான் அடித்து கொண்ட மருந்தினால் கடந்த 4 வருடமாக, வாய்க்குள்ள அந்த மருந்து அடிக்கணும், அடித்து கடந்த 4 வருடங்களாக என் பற்கள் பலம் இழந்து ஆட ஆரம்பித்தது. அடுத்த பிரச்சனை,
ஒரு வியாதிக்கு மருந்து எடுத்தால் அடுத்த பாதிப்பு, பற்கள் பாதிக்கப்பட்டு பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு. யோசித்து பாருங்கள், ஒரு வாலிப வயசில் தினம் இன்ஹேலர், அதனால் சைடு எஃபெக்ட், பற்கள் பாதிக்கப்பட்டு பலமிழந்து ஆட ஆரம்பித்தது. என் வாலிப வயதிலேயே நான் இவ்வளவு வியாதியோடு இருப்பதை நினைத்து மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டேன். சரீர பாதிப்பு, மனதிலும் பாதிப்பு. இந்த நிலையில்தான் ஊரடங்கு காலத்தில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்த பின்னர் தான் பிறப்பில் ஒரு கிறிஸ்தவளாக இருந்தாலும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழவில்லை என்ற உண்மையை அறிந்து கொண்டேன். நிறைய கிறிஸ்தவங்க ஏதோ இந்த கிறிஸ்தவ பேர் வச்சுருக்காங்க, சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்கு போகிறோம், கிறிஸ்தவன் நினைக்கிறோம். அதல்ல, அது கட்டாயம் இருக்கணும். ஆனால் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேறு. அதுதான் அவங்க அறிந்து கொண்டாங்களாம். தேசத்திற்காக மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க ஆரம்பித்த சில மாதங்களிலேயே பெரிய மாற்றத்தை உணர்ந்தேன். முதலாவது, என் வாயில் பல் ஆடுவது நின்று போனது. ஆடின பல்லெல்லாம் ஸ்ட்ராங் ஆயிற்று. ஃபஸ்ட்டு மிராக்கிள். இவங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, மற்றவங்களுக்காக இந்த மகள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு மிராக்கிள், அவங்க ஆடின பற்களெல்லாம் ஸ்ட்ராங் ஆயிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக நின்று விட்டு பாட்டம் இல்லை, ஒரு மாற்றம், ஃபஸ்ட்டு மிராக்கிள். அப்புறம் அடுத்தது, ஒரு நாள் அற்புதத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் ஜெபித்து ஒப்பு கொடுத்து விட்டு தூங்கிவிட்டேன். என்னையும் சுகமாக்குங்க, இந்த இழுப்பு வியாதி வீசிங் பிரச்சனைன்னு விட்டு மாறணும். 22 வருஷமாக கஷ்டப்பட்டு ஜெபிச்சுட்டாங்க. மறுநாளிலிருந்து எனக்கு வீசிங் வரவே இல்லை. இல்லைங்களா? சிலர் ஆண்டோடைய தொடுதலை உணருவாங்க, வல்லமை இறங்குவதை உணருவாங்க, ஏதோ ஒன்று வெளியேறி போனதை உணருவாங்க. எல்லாருக்குமே அப்படி தான் அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் அப்படி இருக்கவும் இருக்காது. சிலர் ஆண்டோர் தொடும்போது தொடுதலை உணருவாங்க. சிலர் மேலே அக்னியாக ஆண்டோடைய வல்லமை இறங்கிச்சு, மின்சாரத்தை போல இறங்கிச்சும்பாங்க, அது ஒரு அனுபவம். சிலருக்கு ஏதோ ஒரு ஆவி போச்சும்பாங்க, அது ஒரு அனுபவம். சிலருக்கு தொட்டதும் தெரியாது, விடுதலையானதும் தெரியாது, வியாதி மறைஞ்சிரும். அப்படியும் இயேசு அற்புதம் செய்கிறார். இந்த மகள் விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. அந்த ஜெப நேரத்தில் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஆனால் அடுத்த நாள் மறுநாளிலிருந்து வீசிங் வரவே இல்லை. எனக்கு எதெல்லாம் ஒத்துக்கொள்ளாதோ அதையெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், பிரச்சனை ஒன்றுமில்லை. இப்பொழுது நான் மருந்து சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன். 22 வருஷமாக மருந்து சாப்பிட்டதை நிறுத்திட்டாங்க. அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இன்னும் அதிகமாக அதிகாலை 4 மணிக்கு எழுந்து தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபம் செய்கிறேன். இதான் நீங்கள் அறியணும். எங்கேருந்து ஆண்டவர் எங்கே கொண்டு வர்றார். ஒரு சுகம் கொடுக்க, எதுக்கு சுகம் கொடுக்கறது? நம்ம தூங்கி தூங்கி எழும்புறதுக்கு இல்லை, நீ தேசத்துக்காக ஜெபிக்கணும், உத்தரவாதம். அந்த பொறுப்பை ஒருவர் எடுக்க. ஆண்டவரை நீங்கள் என்னை சுகமாக்குங்க, நீங்கள் நீர் விரும்புகிறபடி நான் ஜெபம் பண்ணுவேன், மற்றவங்களுக்கு ஜெபிப்பேன், சுவிசேஷ அறிவிப்பேன். அப்படி ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்கள், 4 மணிக்கு எழுந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்களாம். ஒரு நாளைக்கு குறைந்தது 5 மணி நேரம் ஜெபிக்கிறேன். ஐயா அம்மா கவனிங்க, ஒரு மகள், வாலிப மகள், திருப்பூர்லேருந்து ஜெரின்கிற மகள் அப்படி அனுபவத்தை சொல்லி, ஒரு நாளைக்கு குறைந்தது 5 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார்ல, யோசிங்க. நீங்கள் குறைந்தது 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை புதுப்பிங்க, உங்களுடைய ஜெபிக்கு அர்ப்பணித்து கொள்ளுங்க. அவங்க தீர்வே இல்லை என்று சொன்ன வியாதிக்கு சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஆயுள் முழுவதும் நான் நன்றி செலுத்துவேன். இந்த மகள் ஜெரினை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. இந்த ஆவிக்குரிய அனுபவம், தேசத்திற்காக ஜெபிக்க 5 மணி நேரம் ஜெபிக்க, அதிகாலை 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்க கொடுத்த அனுபவம், அதை விட்டு விடாதங்க. அதை தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு இதே மாதிரி அற்புதம் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆஸ்துமா வியாதி, இழுப்பு வியாதி, கிட்னி பாதிப்பு, டயபெட்டிக், எனி டிசீஸ், இயேசுவால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்ல. இன்றைக்கு ஜெபிங்க. இன்றையிலேருந்து ஒரு மாற்றம். உங்களுடைய விசுவாசத்தை இயேசு கனப்படுத்துவார். இன்னொரு சாட்சி பாருங்களேன். கட்டி, கேன்சர் கட்டி, தைராய்டு கட்டி, டிபி கட்டிகள். ஐயோ, இந்த கட்டி கேன்சராக இருக்குமோ பயம். கேன்சராக இருந்தாருன்னா அதையும் ஆண்டவர் சுகமாக்க முடியும். ஒரு சாட்சி பாருங்கள். சகோதரி முருகேஸ்வரி, சென்னை. அவங்க ஒரு அனுபவம் எழுதியிருக்காங்க. சென்னையிலிருந்து 2019ஆம் ஆண்டு எனக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருந்து அதை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து அகற்றினார்கள்.
2020ஆம் ஆண்டு ஊரடங்கு நாட்களில் உங்களுடைய ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்து தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபம் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். முருகேஸ்வரி என்கிற மகள் பாருங்கள், தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பொழுது 2021ஆம் வருடத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு வயிற்று வலி வந்து ஸ்கேன் செய்து பார்த்தபோது கர்ப்பப்பையில் கட்டி இருப்பது தெரிய வந்தது. மறுபடியும் கட்டி வந்துட்டு அந்த கர்ப்பப்பையில் 3 மாதம் கழித்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு முறை ஆப்ரேஷன் பண்ணி கட்டி எடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் அதே இடத்துல கட்டி வந்து விட்டார். அதனால் 3 மாதம் டைம் கொடுத்துட்டாங்க டாக்டர்ஸ் ஆப்ரேஷனுக்கு. எனக்கு மறுபடியும் கர்ப்பப்பையில் கட்டி வந்துவிட்டதே என்று வருத்தமாக இருந்தது. ஆனாலும் தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தேன். ஜெபத்தை விடலை. அதனால தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும். இயேசுவை உம்மை விட மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும், நீங்கள் தான் என்னை குணமாக்க முடியும், எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி. நான் காணிக்கை தர சுகமாக்கிறேங்க, அப்படி இயேசுக்கிட்ட சுகம் பெற முடியாது. அவர் காணிக்கை பொண்ணு பொருள் இதுக்கு மயங்குகிற ஆண்டவர் அல்ல. விசுவாசம், உங்களுடைய முழு இருதயத்தோட விசுவாசத்தை ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்வார். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதா இருந்தாலும் தேவனுடைய ஆலோசனையின்படி பொருத்தனை பண்ணி ஜெபிங்க, அது தவறும் அல்ல. ஆனால் அங்கே இவங்க ஜெபிக்கிறாங்க. அப்போது ஆனாலும் தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தேன். இப்போ என்ன நடக்குது நல்ல கவனிங்க. தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க, ஏன் உடனே பதில் வரல? ஒரு நாளில் ஜாதகத்தின் தீமைகளை பற்றி கூறினீர்கள். அப்பொழுதுதான் எனக்கும் ஜாதகம் எழுதி வைத்திருந்தது ஞாபகத்தில் வந்தது. உடனே அதை எடுத்து கிழித்து எறிந்து விட்டேன். சரிங்களா? எது தடை? நம்ம ஜெபிக்கிறோம், தேவன் சுகமாக்க, விடுதலை கொடுக்க, அற்புதம் செய்ய ஒரு தடை இருக்கலாம். ஒருவேளை ஏன் தாமதிக்குது? சில தடைகள். அப்போது நீங்கள் என்ன தடைன்னு யார்கிட்டையும் கேட்காதுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன் நீங்கள் எனக்கு பதில் தர மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஏன் அற்புதம் செய்ய மாட்டேங்கிறீங்க? இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்கிறீங்களே, என்கிட்ட என்ன தடை இருக்குது நீ கேட்டால் அவர் அதை விளங்க பண்ணுவார். பாருங்கள், ஒரு சாட்சி மூலமாக விளங்க பண்ணி ஜாதகத்தை கிழித்து எறிஞ்சிட்டாங்க. அதனால் என்ன நடந்தது? உடனே நினைக்கலாம், அந்த ஜாதகம்லாம் தப்புன்னு மோகன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. நான் சொல்லலைங்க, அவங்க அனுபவம் சாட்சி. இது மாதிரி 100கணக்கான பேர் சாட்சி எழுதியிருக்கிறாங்கங்க. அதை கிழிச்சு போட்டோன்னே அற்புதம் நடந்திருக்கு. பிசாசு போயிட்டு, வியாதி போயிட்டு, விடுதலை உண்டாயிட்டு, சாபம் மாறிட்டு. அப்போ அதில் ஏதோ காரியம் இருக்குல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், ஜாதகம்னு ஒன்று விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் கடவுளை மறுதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். விளங்கி கொள்ளுங்க. சாத்தானுடைய தந்திரமே அதுதான். ஜாதகம்னு ஒன்று நம்பி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சனி உச்சத்தில் இருக்குது, சூரியன் எங்கே இருக்குது, அந்த கிரகம் சுக்கிரெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் சரியில்லை, 4 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும், இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையே முடக்கிடுவாங்க. தவறான நம்பிக்கை உங்களை சாபத்துக்குள்ளாக்கி விட அறிந்து கொள்ளுங்க. ஜாதகத்தை பார்த்து கணிச்சு சொல்கிறவங்க அப்படின்றலாம் இருக்கிறாங்க. ஆனால் சிலருக்கு அப்படியே நடக்குது அப்படிலாம் தெரிஞ்சு நீங்கள் அதன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்கள் மனுஷனால் எழுதப்பட்ட ஒரு ஜாதகத்தின் மேலே விசுவாசம் வைத்தா, கடவுள் 4 வருஷம் ஆகுங்க, சனி உச்சத்தில் இருக்குது, கிரக சரியில்லை அப்படின்னா அப்போ கடவுள் இருக்குது. எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் தான் கடவுள். அப்போ நீங்கள் இதை நம்புறீங்கன்னா கடவுளை உங்களை அறியாமலேயே மறுதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க. கடவுளை மறுதலிச்சுட்டு நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? அதனால தான் தந்திரமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கடவுளோட இணைப்பாங்க. இதுக்கு தோஷம், ஆனால் இதுக்கு பரிகாரம் இருக்குது, அதுக்கு இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், காசு பணம் எல்லாம் அதில் வந்துடும், பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. பரிகாரி இயேசு தான். நம்முடைய பாவம் சாபம் எல்லாத்துக்கும் சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் பரிகாரத்தை உண்டாக்கி முடிச்சிட்டார். அவர்கிட்ட பணம் தேவையில்லை, அது தேவையில்லை, சிம்பிள் ஃபைத், அவ்வளோதான். இந்த தவறான நம்பிக்கை இந்த வெளியே வந்துட்டாலே நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நான் என்ன சொல்கிறேன்னாக்கி, சூரியன் சந்திரன் கிரகங்கள்லாம் இருக்குது, நான் நம்புகிறேன். ஏன்னா விஞ்ஞானத்தில் ப்ரூவ் பண்ண இதெல்லாம் பைபிளில் இருக்குது. இது எல்லாம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் இந்த சனியை, சூரியனை, சந்திரனை, சுக்கிரனை உருவாக்கின ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால எங்களுக்கு அதை குறித்து பயம் கிடையாது. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை உண்டாக்கின ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க. இவர்களை சிருஷ்டித்த ஒரு தேவன் இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவர் மூலமாக தான் உண்டாக்கப்பட்டது. சூரியன் ஏன் உண்டாக்கப்பட்டது, சந்திரன் ஏன் உண்டாக்கப்பட்டது, கிரகங்கள் ஏன் உண்டாக்கப்பட்டது, பைபிளில் இருக்குது. நட்சத்திரங்களை கூட அவர் பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன், அவ்வளோ பெரிய வல்லமுள்ள தேவன். அவரை விசுவாசிங்க.
நீங்கள் இந்த கிரகங்களை விசுவாசிக்காதுங்க. அதையெல்லாம் உருவாக்கின ஒரு கடவுள் இருக்கிறார், அவரை விசுவாசிங்க. இதெல்லாம் தவிடுபடி ஆகிவிடும், அவ்வளவுதான். அதனால அதான் நடந்தது. சரி, இப்போ என்ன நடக்குது பாருங்கள். அதை கிழித்து எறிந்து விட்டேன். 2021 செப்டம்பர் மாத திறப்பின் வாசல் நேரலை ஜபத்தில் உபவாசம் இருந்து ஜபம் செய்து கொண்டிருந்தேன். உபவாச ஜபம் கடைசி சனிக்கிழமை. அது அடுத்த வாரத்தில் சனிக்கிழமை திறப்பின் வாசல் ஜபம் காலையில் 10லேருந்து 3 மணி வரைக்கும். ஜப நேரத்தில் வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கும் போது ஒவ்வொரு பெயர்களை நீங்கள் ஆவியானுடைய ஏவுதலினால் சொல்லி அற்புதம் நடப்பதாக கூறி ஜெபித்தீர்கள். என் பெயரையும் சொல்ல மாட்டீர்களா என்று நினைத்த நேரத்தில், முருகேஸ்வரி, உன் ஜபம் கேட்கப்பட்டது, இயேசு உங்களை தொட்டு குணமாக்குகிறார் என்று கூறினீர்கள். பாருங்கள், இவங்க சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, ஆண்டவரே என்னையும் பெயர் சொல்லி சுகமாக்குங்க என்னை. இயேசு அந்த நினைவுகளை அறிந்து பெயர் சொல்லி ஆண்டவர் தொடுகிறார், உன்னை குணமாக்குகிறார்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த 2 மாதத்தில் அறுவை சிகிச்சைக்காக மருத்துவர்களின் ஆலோசனைப்படி கர்ப்பப்பையை ஸ்கேன் செய்து பார்த்தபோது கர்ப்பப்பையில் இருந்த கட்டி காணாமல் போய்விட்டது. டிஸப்பியர்ட், காணும். ஏன் டாக்டர் ஸ்கேன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும், கேன்சர் திரும்ப கட்டி வந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிறாங்க, இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லி. தடைகளை மாற்றிட்டாங்க. இது வேண்டாம், எனக்கு எந்த நம்பிக்கை வேண்டாம், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு ஜெபிக்கிறாங்க. இயேசு தொடுகிறார். இப்போ போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா கட்டி இல்லை. தட் இஸ் மிராக்கிள். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். பாருங்கள், கட்டி காணாமல் போய்விட்டது. இது இயேசு எனக்கு செய்த அற்புதம். அதனால் இப்பொழுது தினமும் அதிகாலை 1 மணி நேரம் இயேசுவை மனதார துதித்து தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ அதிகாலை எழும்பி ஆண்டவரை துதிக்கிறாங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அன்பு சகோதரி முருகேஸ்வரி, அவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உங்களை நேசித்து உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார், உங்களுடைய கீழ்ப்படிதலை கனப்படுத்தினார். நன்றி. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் தவறான காரியத்தை நம்பி 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 உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்து போகாதங்க. சரியானதை விசுவாசிங்க, அற்புதத்தை காண்பீங்க. அடுத்தது சகோதரி ஸ்டெல்லா பீட்டர், ஹைதராபாத். அங்கேருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்காங்க, ஹைதராபாத்தில் இருந்து எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள், எனக்கு திருமணமாகி 5 வருடங்கள் கழித்து தான் ஒரு மகன் பிறந்தான். அவனை சாமுவேலை போன்று வளர்க்க வேண்டும் என்று நினைத்து வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் சொல்லி கொடுத்து வளர்த்தோம். ஆனாலும் அவன் விருப்பப்பட்டு ஜெபித்தது கிடையாது. அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, நீ ஜெபிக்கிற. அந்த காலத்தில் ஜெபிச்சாதான், பைபிள் வாசித்தாதான் சாப்பாடு, அதுக்காக பைபிள் வாசிக்கிறது. உண்மையாக ஆண்டவர் மேலே அன்பு இல்லாமல் அப்படி தான் இந்த பையன் வளர்ந்துருக்கிறான். 2020ஆம் ஆண்டு ஊரடங்கு தொடங்கிய போது உங்களுடைய ஜெபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சியை நாங்கள் குடும்பமாய் பார்க்க ஆரம்பித்தோம். உங்கள் நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் தேசத்திற்காக மற்றவர்களுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நாங்களும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு நாள் விசேஷமாக எழுப்புதலில் சிறு பிள்ளைகளின் பங்கிற்காக ஜெபம் செய்தீர்கள். 7 வயதே நிரம்பின என் மகனும், 7 வயசு தான், சின்ன குட்டி பையன் பாரு, 7 வயசு நிரம்பின என் மகனும் அன்றிலிருந்து நாங்கள் ஜெபிக்க சொல்லாமலேயே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான். எழுப்புதல் 7 வயசு பையனுக்குள் ஆவியானவர் எப்படி கிரி செய்கிறார் பற்றி அதான் எழுப்புதல். 7 வயசு பையன் இப்போ கட்டாயப்படுத்த அவனே ஜெபிக்கிறான் தேசத்துக்காக. அது ஜெபிக்க ஆரம்பித்தான். தினமும் காலையிலும் மாலையில் இரவில் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். பாருங்கள், 3 வேளை, காலையில் மாலையில் ராத்திரியில். 2021ஆம் வருடத்தில் ஒரு நாள் நேரலை ஜெபத்தில் அவன் ஜெபிக்கும் போது அபிஷேகத்தை பெற்று கொண்டான். 7 வயசு பையன் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார். அது அந்நிய பாஷையிலும் ஜெபிக்க தொடங்கினான். 7 வயசு பையன் பார்த்தீங்களா, ஆவியில் நிறைய அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறான், தேசத்துக்காக ஜெபிக்கிறான். தேசத்திற்காகவும் தேவையில் இருக்கும் மற்றவர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபம் செய்து வருகிறான். திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்த 5 பேருக்காக அவன் ஜெபம் செய்து இப்பொழுது அவர்கள் 5 பேருக்கும் குழந்தை இருக்கிறது. 7 வயசு பையன்
மற்றவங்களுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்து ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணி 5 பேருக்கு தேவன் கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த எழுப்புதலுக்காக தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எழுப்புதலை தாங்க சொல்லி கொடுக்குறோம். சின்ன பிள்ளைகள் எழும்பி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். சிறு பிள்ளைகள் ஜெபிக்கும் போது குருடர் பார்வை அடைவாங்க, சப்பானிகள் நடப்பாங்க, பிசாசு அவங்க துரத்துவாங்க. அந்த மாதிரி காரிய கடைசி கால எழுப்புதலில் நடக்கும். இதைத்தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். பாருங்கள், இந்த 7 வயசு பையன் ஜெபம் பண்ணி 5 பேருக்கு குழந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹைதராபாத்லேருந்து எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். 5 வயதில் ஜெபிக்க விரும்பாத என் மகன் இப்பொழுது அபிஷேகத்தினால் நிறைந்து ஜெபித்து வருவது, அதனால் தேவைகள் சந்திக்கப்படுவது தேவ கிருபையே. என் மகனை ஜெப வீரனாக பயன்படுத்துகிற இயேசுவுக்கு நன்றி. குட்டி பிள்ளைகள் இதை பார்க்குறீங்கள, 6 வயசு 7 வயசு 8 வயசு ஆனாலும் நீங்கள் ஜெபிச்சா இயேசு அற்புதம் செய்வார். இந்த குட்டி தம்பி மாதிரி நீங்களும் ஜெபிக்கணும். இந்த குடும்பம் அந்த குட்டி தம்பியை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்னும் அந்த மகனை பயன்படுத்தி தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய அவனுக்கு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கடைசியாக ஒரு சாட்சி பாருங்கள். சகோதரி நந்தினி விருதுநகர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. எங்கள் குடும்பம் சத்தியம் டிவியில் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கும் வரை இயேசுவை அறியாத ஒரு குடும்பமாக இருந்து வந்தது. என் பாட்டி சாமியாடி வந்திருக்கிறார்கள். சாமியாடுறது அது அவங்களுடைய காரியம். எங்கள் வீட்டில் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகிவிடும். வியாதிக்காகவே அதிகமாக செலவு பண்ணுவோம். குடும்பத்தில் சந்தோஷம் என்பது பெயரளவில் கூட இல்லாமல் இருந்தது. எப்பொழுதும் கவலை என் குடும்பத்தில் நிறைந்திருந்தது. எப்பொழுதும் பிசாசு போராட்டம் எங்கள் வீட்டில் இருந்தது. என் குடும்பத்தின் நிலையை பார்த்த எங்கள் குடும்ப நண்பர் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்கும்படி எங்களிடத்தில் சொன்னார்கள். அந்த நண்பருக்காக ஸ்தோத்திரம். இதைத்தான் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறோம். எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்கங்க. பிசாசினால், பாவத்தினால், வியாதியினால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு எங்கே விடிவு காலம், எங்கே போகிறதுன்னு தெரியல. இந்த நிகழ்ச்சியை சொல்லுங்கள். அவங்களும் பார்த்தா அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியல. பாருங்கள், யாரும் சொல்லியிருக்கிறாங்க, நிம்மதியில், சமாதானம் இல்லை, போராட்டம். அப்பொழுது யாரோ சொன்னதுனால நாங்களும் குடும்பமாக உட்கார்ந்து பார்க்க ஆரம்பித்தோம். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றதாகவும் எங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஆறுதலாகவும் இருந்தது. முதலில் நானும் என் தங்கையும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம். பின்னர் என் அம்மாவும் அப்பாவும் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு ஆலோசனைகளையும் கேட்டு அதன்படி எங்கள் அப்பா செய்தார்கள். எங்கள் வீட்டில் எங்கள் 4 எழுதி வைத்திருந்த 4 ஜாதகத்தையும் கிழித்து தூர எறிந்தார்கள். நாங்கள் பின்பற்றி வந்த இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தினார்கள். வேதம் வாசித்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தோம். இப்பொழுது குடும்பமாக ஆலயத்திற்கு சென்று வருகிறோம். இப்பொழுது வீட்டில் சந்தோஷம், நிம்மதி இருக்கிறது. இயேசுவை தெரிந்து கொள்ள உதவின உங்களுடைய ஜெப நிகழ்ச்சிக்கு நன்றி. அருமையான மகள் சகோதரி நந்தினி, உங்களுடைய குடும்பத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசுவின் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்தை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார், மேலும் மேலும் உயர்த்தி கனப்படுத்துவார். ஆமேன். பார்த்தீங்களா, இதெல்லாம் அனுபவங்கள்ங்க. இவங்க எல்லாம் நான் அவங்கள ஒரு முறை கூட பார்த்ததில்லை. அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க, விடுதலை சுகம் பெறாங்க, எங்களோட தொடர்பு கொள்கிறாங்க. உங்களுக்கு எப்படி அற்புதம் நடந்திருந்தால் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம்ல, நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம், உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு கொடுத்த விடுதலை, சுகம், ரட்சிப்பு, இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஃபோன் நம்பருக்கு எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நம்பருக்கு 0463935335 ஃபோன் பண்ணி எனக்கு ஏசு அற்புதம் செய்தார், அதை ஷேர் பண்ண விரும்புகிறேன்னு சொன்னால் குறித்து கொள்ளுவாங்க, உங்களோட தொடர்பு கொண்டு பேசுவாங்க. உறுதிப்படுத்தின பிறகு தான் இவங்க எல்லாருமே நாங்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டு இதெல்லாம் உண்மைதானான்னு கேட்டு அவங்களுடைய முழு அட்ரஸ் இருக்கிறது, ஃபோன் இருக்கிறது, அவங்கள்ட்ட உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு தான் சாட்சியை நாங்கள் வாசிக்கிறோம். சரியா? அவங்க எந்த இடத்துல சொல்ல ரெடின்றாங்க. அதனால் யார் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாங்க, அவங்கள கூப்பிட்றது சொல்லுவாங்க. சொன்னால் நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளணும், அவர் தான் மெய்யான ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா அவங்களே வர வச்சு உங்கள்கிட்ட பேச வைப்போம். அதனால் இதெல்லாம் ஏமாற்று வேலை, பொய் வேலை, அது மாதிரி வெட்டுறது ஒட்டுறது இந்த கதையில் எங்கிட்ட கிடையாது. இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள ஆண்டவர், அவருக்கு உண்மையான சாட்சி தான், அவ்வளோதான்.
எதையும் மறைச்சி பேசுகிறது அதெல்லாம் எங்களுக்கு வேலை கிடையாது. அது பிசாசனுடைய வேலை. சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அதனால் ஒரு செய்தியில் எதெல்லாம் மறைச்சி எப்படி ஒரு பொய்யான செய்தியை உருவாக்குறது, இந்த தந்திரம் உங்கள் மனசில் இருக்குன்னா நீங்கள் சாத்தானுடைய தூதன், அவ்வளவுதான். இப்போ நம்ம பேசுனா மோகன்லாஸ் அந்த இப்போ அரசாங்கமே தப்பு, அந்த ஊசியை போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் என்னைக்கு சொன்னேன்? இதை வீடியோ கட் பண்ணி போடுற ஒரு ஆள் இருக்கான், நீ பிசாசின் தூதன். நான் சொல்கிறேனே, அவன் சாத்தானா இருக்கிறான்னு இயேசு சொன்னார். அவன் பொய்யினும் பொய்க்கு பிதா. நீ உண்மையை மறைக்கிறல்ல, வெட்டி ஒட்டி இதில் பொய்யான செய்தியை பரவை செய்கிறவன் பிசாசு. அதனால் என்ன தேவனை எதிர்த்து நிற்கிறவன் பிசாசு. அதனால் அதை அறிந்து கொள்ளுங்க. அதனால் சொல்லாததை சொன்ன மாதிரி அது மாதிரி கட் பண்ணி போடுவது எங்களுக்கு அப்படி பழக்கம் கிடையாது. எங்கள் ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். உள்ளதை உள்ளதென்று சொல், இல்லதை இல்லதென்று சொல். அப்படி தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். உண்மையை சொல்லுவோம், ஆதாரத்தோடு சொல்லுவோம். எல்லாருடைய பெயர் முகவரி ஆதாரம் எங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் நேரடியாக வந்து அவங்கள சந்திக்கன்னா கூட ஒழுங்கு பண்ணி தருவோம். அதனால் எங்களுக்கு பயம் கிடையாது. ஏன்னா எங்கள் இயேசு அற்புதம் செய்கிறவர். இங்கே ஏமாற்றுறது கற்பனெல்லாம் கிடையாது. அது ஐதீகம், எங்களுடைய முன்னோருடைய அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் இயேசு மாறாதவர். அதுதான் செய்தி. என்னைக்கோ செய்தார், எப்போவோ சொல்லியிருக்குது, அது அப்போ சொல்லியிருக்குது, அது ஐதீகம், அப்படி இப்படி நம்பிக்கை அப்படி கிடையாது. இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். இன்றைக்கு அவர் மாறாதவராக இருக்கிறார். அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு அற்புதம். அப்போ எனக்கு இப்படி செய்வாரா? செய்வார். இப்போ இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு விடுதலை வேணுமா? குடிப்பழக்கத்திலிருந்து, சூதாட்டத்திலிருந்து, இந்த ஆன்லைன் ரம்மி, சில பிரபலமானவங்க விளம்பரத்துக்கு அது விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அது ஒரு சாபம். அந்த ஆன்லைன் ரம்மினால் எத்தனை குடும்பம் தற்கொலை பண்ணி செத்துருக்கு. செய்தித்தாளை பார்க்குறீங்கல்ல, பாருங்கள். ஒரு ஆள் மனைவி அடித்து கொலை பண்ணி, குழந்தைகளை கொலை பண்ணி, காரணம் என்ன? இந்த ரம்மி விளையாட்டில் லட்சக்கணக்கான கடன். பாருங்கள், ஒரு ரயில்வேயில் வேலை செய்த ஒரு ஆள் திருட்டுத்தனம் பண்ணி பணத்தை திருடி அகப்பட்டு கொண்டாங்க. நிறைய நடக்கிறது. இப்படி மனிதர்களை கொலை பண்ண வைக்கிற, மனிதர்களை கடன்காரனாக்கி ஓட்டாண்டி ஆக்குகிற இந்த ரம்மி விளையாட்டை பிரபலப்படுத்துகிறவங்க நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் ஒரு நாள் நிற்கணும். இதெல்லாம் தவறான ஒரு காரியம். அந்த மாதிரி இந்த பழக்கத்துக்குள்ள அடிமைப்பட்டுறாதங்க. ஏன்னா அதில் போடுற விளம்பரத்தில் ரகசியமாக நீங்கள் நல்லா கவனிங்க, தாழ்ந்த குரலில் சின்ன எழுத்தில் போட்டிருப்பான், யூ மே பி அடிக்டட், நீ இதுக்கு அடிமையாக்கி விடலாம் அப்படின்னு. அதான் உண்மை. அது உங்களை அடிமையாக்கிறவங்க. ஒரு அடிமையாக்குற காரியத்துக்குள்ளே ஏன் நுழைகிறீங்க? அவனே போடுற விளம்பரத்தில் அதை போடுறான் பாருங்க, யூ மே பி அடிக்டட், நீ அதுக்கு அடிமைத்தனம் ஆகிவிடக்கூடும் என்று. அதான் உண்மை. அதை சின்ன எழுத்தில் போட்டிருப்பான். பிசாசனுடைய தந்திரம். இதை விளம்பரப்படுத்துகிற பிரபலமானவங்க அதை விட்டு மனம் திரும்பிடணும்னு நம்ம ஜெபிக்கணும். அவங்க சொல்கிறாங்கன்னு இந்த விளையாட்டுக்குள்ளே நுழையாதங்க, குடும்பத்தை பாழாக்கி விடும். உண்மையாக உழைச்சி சம்பாதிங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். கஷ்டப்பட்டு சம்பாதிங்க, உழைச்சி, அதுதான் ஆசீர்வாதம். ரம்மி விளையாடி சீட்டு விளையாடி சம்பாதிச்செல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. எனக்கு இவ்வளோ கிடச்சிது, அவ்வளோ கிடச்சிது, மக்களை ஏமாற்றுவதற்கு. உண்மையாக கிடைச்சேன்னு யாருக்கு தெரியும்? ஏமாத்துறதுக்கு. அவங்க காசுக்கு நடிக்கிறவங்க. விளம்பரத்துக்கு பேசுகிற ஆள் யார்? பிரபலமான கூட காசுக்குங்க, லட்சக்கணக்கான காசு வாங்கிட்டு விளம்பரத்தில் பேசுகிறாங்க உங்களை ஏமாத்துறதுக்கு. இந்த பிசாசனுடைய ஏமாத்திலேருந்து தப்பித்து கொள்ளுங்க. இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, எனக்கு விடுதலை வேணாம் ஆண்டவரே, இந்த ரம்மி விளையாட்டு வேண்டாம், இந்த மதுபானம் வேண்டாம், இந்த பாவ பழக்க வேண்டாம், எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னால் இருதயத்தில் கை வைக்கணும். அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாக முழங்கால் படியிட்டு உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும். உங்கள் கணவரோ உங்களுடைய பிள்ளைகளோ யாரோ உங்கள் வீட்டில் அப்படி ஜெபிச்சா அந்த குடும்பத்தில் இருக்க மற்றவங்க அவங்க மேலே கை வைங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் சப்போர்ட் கொடுங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருங்க. இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் மகனுக்கு விடுதலை கொடுங்க, என் மனைவிக்கு விடுதலை. நீங்கள் கை வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை தொடுவார். 2 பேர் ஒரு மனப்பட்டு எதை கேட்டாலும் செய்வேன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். வியாதியோடு இருந்தீங்கன்னா வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. எந்த இடத்துல வியாதி கட்டிகள் இருக்கிறது, கர்ப்பப்பையில் கட்டி, வயிற்றில் கட்டி, மார்பில் கட்டி, அங்கே கை வைத்து கொள்ளுங்க. உங்களுடைய கழுத்தில் கட்டி கை வைத்து கொள்ளுங்க. அல்லது சிறுநீரகம் பாதிச்சிருக்கு, கை வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் பாதிப்பு, லங்ஸில் பாதிப்பு, எங்கே பாதிப்பு அங்கே கை வைத்து கொள்ளுங்க.
நீங்கள் மற்றவங்க கூட அவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கலாம். இப்போ இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை தொடும், இயேசுன்ற பெயரை சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும் அப்படி சொல்லணும். அந்த பெயரை சொல்லும்போது விடுதலை உண்டாகிவிடும். இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது உலகம் எங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா ஊழியர்களும் விசுவாசிகளும் இவங்களுக்காக ஜெபிங்க. இன்றைக்கு டிவிக்கு முன்னால் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கணும், விடுதலை உண்டாகணும். ஆண்டவரே நீங்கள் தொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஜெபிங்க. தடையாக இருக்கிறத அப்புறப்படுத்துங்க. இந்த தடையாக இருக்கிற பிசாசு நுழைகிற காரியெல்லாம் வேண்டாம், தவறான நம்பிக்கை வேண்டாம், அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உதறி போடுகிறோம். இனிமேல் ஒன்றான மெய்தேவனாகி உம்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே, நிறைய கடவுள், ஒன்றான மெய்தேவன், அவ்வளோதான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அப்படிதான் தமிழ் முதுமொழி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே ஜாதி ஒரே கடவுள். அதில் அந்த கடவுள் யாருன்னு கண்டுபிடிங்க, அவ்வளோதான். நம்முடைய வார்த்தை தமிழ் சொல்ல இருக்கு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவனை ஒரே ஜாதி, அவ்வளோதான். மனிதரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாருமே ஒரே ரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் பைபிள் சொல்லுகிறாரு. அதனால் ஜாதி எங்களுக்கு கிடையாது, ஒரே கடவுள். அதை தமிழ் சொல்லுகிறாரு. அந்த ஒரு கடவுள் யார்? மரித்து உயிரோடு இருக்கிறாரா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. சும்மா நீங்கள் மனிதன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதபடி, தவறான நம்பிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடும். அதனால் சரியான காரியத்தை விசுவாசித்து இப்போ ஜோமனுங்க வீடுகளில் முழங்கால் போட்டு, இயேசுவே நீர் தான் கடவுள்னு சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த சாபத்தில் இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, பிசாசு கட்டில் இந்த விடுதலை கொடுங்க, மந்திரவாதம் பில்லி சூனியம் எல்லாம் அழியட்டும், எங்கள் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் வரட்டும், சமாதானம் வரட்டும், எங்களுக்கு ஒரு நிம்மதி வரட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், தடைகள் நீங்கட்டும். இயேசுவே குழந்தை செல்வத்தை கொடுங்க, வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. என்ன வேணும் கேளுங்க. சுகம் வேணும்னா சுகம் கொடுங்கன்னு கேளுங்க, வேலை வேணும்னா வேலை வேணும்னு கேளுங்க, திருமண காரியம் தடைகள் நீங்கணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும் கேளுங்க. நீங்கள் தான் ஜெபிக்கணும். இன்னும் 3 நிமிஷம் தான். அப்படி இயேசுவே நீ கூப்பிட்டு கேளுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவே தொடும், இயேசுவே அற்புதம் நடக்கட்டும். ஜோமனுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை, குடி பழக்கத்திலிருந்து விடுதலை, போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகி கொண்டு இருக்கிறது. அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. மந்திர பில்லிசோனி வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிகிறது. நோயின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறது. இயேசுவே தொடும், இயேசுவே சுகம் தாரும், இயேசுவே விடுதலை தாரும். கேளுங்க. தைரியமா கண்களை மூடி இயேசுவை மாத்திரை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. வெட்கப்படாதங்க. இயேசுவே கூப்பிடுங்க. அந்த பெயரை சொல்லி பாருங்க. உடனே ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி விடுவதை காண்பீங்க. இப்போ ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது, ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது, இயேசுவுடைய வல்லமை தொடுகிறது. விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் நன்றி, எனக்கு அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒரு சகோதரி நீங்க சொல்றீங்க, என் பேரு முருகேஸ்வரி தான். இயேசுவே அந்த முருகேஸ்வரிக்கு சுகம் கொடுத்தீங்க, எனக்கும் இயேசுவே நீங்க சுகம் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இன்னொரு முருகேஸ்வரி என்கிற சகோதரி, உங்களுடைய சரீரத்தில் பல வியாதிகள் இருக்கிறது, உங்க சரீரத்தில் பல நோய்களில் கஷ்டப்படுறீங்க. நீங்க கேட்டதுனால இயேசு உங்களை தொட்டு குணமாக்குகிறார். விசுவாசத்தோடு கூப்பிட்டதுனால இயேசுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்குகிறது. முருகேஸ்வரி, பல நோய்களால் கஷ்டப்படுகிறவங்களுடைய சரீரத்தில் விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறாரு. இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. கந்தன் என்கிற ஒரு சகோதரரை ஜெபிக்கிறீங்க. இயேசுவே நீங்க ஒரு கிராமத்திலிருந்து ஜெபிக்கிறீங்க. இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் வேணும், நாங்கள் பிசாசின் உபத்திரவத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், இயேசுவே விடுதலை கொடுங்க என்று ஜெபிக்கிறீங்க. பொல்லாத ஆவி உங்களுடைய வீட்டை விட்டு விலகுகிறது. இப்பொழுது ஒரு விடுதலை உங்களுடைய வீட்டுக்குள் வருகிறது. இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டதனால் உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது ஹல்லேலூயா. நிறைய பேர் விடுதலை அடைகிறீங்க. பாவத்திலிருந்து, வியாதிலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து விடுதலை. இப்போ வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி. தகப்பனே,
இந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிட்டாங்கப்பா, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்கல்ல. அவங்க கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் விடுதலை கொடுத்துட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் விசுவாசிக்கிறோம், மனதார உம்மை துதிக்கிறோம். இந்த நிமிஷத்தில் இந்த வீட்டுக்குள்ளே மாற்றம் வரட்டும். இந்த நிமிஷத்தில் இந்த கர்த்தருடைய வெளிச்சம் அந்த வீட்டுக்குள்ளே காணப்படட்டும். இருளின் ஆதிக்கங்கள் அழியட்டும். உம்முடைய நாமத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வெளிப்படட்டும். நீ செய்துவிட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். யார் யார் உண்மையான விசுவாசத்தோடு ஜெபித்தீங்களோ நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ